வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்க உண்டாகும் பலன்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷம். மேஷ ராசி ஒரு தீ ராசி, அக்னி ராசின்னு சொல்லுவாங்க. தைரியத்தை குறிக்கின்ற இடம், தான் என்ற அகம்பாவத்தை குறிக்கின்ற இடம், போராடும் தன்மை, போட்டி மனப்பான்மை, செயல்திறன், விரைவாக முடிவெடுக்கும் திறமை போன்றவற்றை குறிக்கின்ற இடம் இந்த மேஷ ராசி தான். சரிங்களா? இந்த ராசியில சூரியன் இருப்பதால் உண்டாகும் பலன்கள். இங்க இவர் உச்சம். மிகச்சிறந்த லாபகரமான இடம். சம்பாதிக்கும் மனப்பான்மையை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும். தலைமை பண்பு, அதிகார மனப்பான்மை, மற்றவங்களை அதிகாரப்படுத்துறது. ஆனால் அவங்க ஏதாவது சொன்னாங்களா கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அரசு சார்ந்த வேலைகள், அரசு ஆதாயம், அதிகாரிகள் இடத்தில் நல்ல பெயர் போன்றவற்றை நிச்சயமாக இது ஏற்படுத்தும். பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தந்தை தொடர்பான காரியங்களில் சாதனை. அப்பா வழி தொழில்களை நீங்கள் எடுத்து செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களால் அடைய முடியும். சரிங்களா? சில நேரங்களில் அகந்தை வந்து ஏற்படும். மற்றவர்களை கீழிறக்கும் மனப்பான்மையும் வரக்கூடும். சரிங்களா? உங்களுக்கு அதாவது உங்களை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்கள கீழே இறக்கிடுவீங்க. ஒன்று அவங்கள போட்டி ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிக்க முடியலைன்னா அவங்கள கீழே இறக்குவீங்க. சரிங்களா? சரி, அடுத்தது சந்திரன். சந்திரன் இந்த இடத்துல இருக்கும்போது மனதில் ஒரு சுழற்சி, வேகமான எண்ணங்கள் வந்து தோன்றும். மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணம் மாறுறது, அதுக்கு பிறகு வேற ஒரு எண்ணங்கள் மாறுறது. இந்த மாதிரி உங்களுடைய மனப்பான்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக வந்து உண்டாகும். உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக முடிவெடுப்பீங்க. அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா சில நேரத்தில் சரியாக இல்லாமையும் போகலாம். சரிங்களா? தாய் தொடர்பான மனப்போக்கு வேறுபடலாம். தாய் கூட வந்து சில நேரத்தில் சண்டை சச்சரவு ஏற்படலாம். தாய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப வந்து கடுமையான ஒரு கோப மனப்பான்மை, இல்லைனா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தாய்க்கு வந்து ஒரு அதிகாரம் வந்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான மனப்பான்மை வந்து கண்டிப்பாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் அவங்க கூட சண்டை சச்சரவுன்னு போவீங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். அது ஒரு இடத்துல வந்து சண்டை சச்சரவுன்னு போயிட்டு நீங்கள் நேரத்தை வந்து வீணடிப்பீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சந்திரன் வந்து மேஷத்தில் இருந்தால் எப்படி நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக கோப குணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. முடிவுகளை தெளிவாக எடுக்கணும். அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, அடுத்தது செவ்வாய். செவ்வாய் மேஷத்தில் இருக்கும்போது மிகுந்த தைரியம், ஆக்கிரமிப்பு சக்தி. சரி, மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளை வந்து ஆக்கிரமிக்கிறது. ஸோ இந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும். போட்டி மனப்பான்மை மிக அதிகமாக இருக்கும். விளையாட்டு துறைகளில் சாதனை புரியும் யோகமும் உண்டு. நேர்மையான செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். போராடும் தன்மை இருக்கும். போலீஸ், இராணுவம், விளையாட்டு துறைகளில் சிறந்த சாதனை புரிபவர்களுக்கு மேஷத்தில் செவ்வாய் இருப்பது நீங்கள் கண்கூடாக காணலாம். கோபம், அவசரம், இதை கரெக்டாக நீங்கள் கையாளலை அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். சரிங்களா? சகோதரர்கள் வழி லாபமும் இருக்கும். அதே நேரத்தில் சண்டை சச்சரவுகளும் அவர்கள் மூலமாக இருக்கும். சரி, அடுத்தது புதன். சிந்தனையில் வேகமாக இருக்கும். சரிங்களா?
மற்றவர்களை வந்து புண்படுத்தி பேசுவீங்க. சரிங்களா? நீங்கள் கேலி கிண்டல் தான் அடிப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம். மற்றவங்க வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. வாக்காற்றல், சொற்பொழிவு திறன், வியாபார அறிவு போன்றவற்றை இருக்கும். நீங்கள் எடுக்கிற அவசர முடிவுகளால் தவறான கணக்கீடுகள் ஏற்பட்டு அதனுடைய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? புதன் மேஷத்தில் இருப்பவர்கள் அவசரமாக முடிவெடுக்க கூடாது. ஒரு பேப்பரில் எழுதி இதுதான் வந்து என்னுடைய முடிவு, அதற்கு வந்து என்ன லாபம் வந்து கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெள்ள தெளிவாக முடிவெடுக்கிறது நல்லது. சரிங்களா? வாணிபம், கணக்கு, தகவல் தொடர்பு துறையில் சிறந்த இடத்தை நிச்சயமாக நீங்கள் வந்து பெறுவீர்கள். சரிங்களா? ஒரு சில கணக்குகள், அதாவது வந்து நீங்கள் ஒரு சில முடிவுகள் வந்து தப்பாக எடுத்தாலுமே கடைசியில் வந்து தோல்விக்கு பிறகு வெற்றின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அடைவீங்க. அடுத்தது குரு மேஷத்தில் இருப்பது. சரிங்களா? இங்கு கொஞ்சம் தளர்ந்த நிலையில தான் இருப்பார். சரிங்களா? ஞானம், நம்பிக்கை வந்து குறைவாக இருக்கலாம். பொதுவாக குரு மேஷத்தில் இருப்பது நட்பு வீடு தான், நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. சரிங்களா? குரு இந்த இடத்துல இருக்கும்போது நான் தான் வந்து பெரிய ஆளு அப்படின்ற நிலைமைக்கு இவங்க போயிடுவாங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா அதைத்தான் வந்து கேட்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நான் வந்து உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்க, நான் என்னுடைய முடிவுகளை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து இவங்க தான் வாத்தியார் மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் போகலாம். அதற்கு பிறகு ஆசிரியர் போன்ற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தனக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பான்மையும் இவர்களுக்கு இருக்கும். யாரையுமே மதிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாத்தியார் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு வந்து ஆசிரியர்களை ஒரு துச்சமாக பார்ப்பாங்க. இவங்களே வந்து எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பான்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு தெரியும் அப்படின்றது உண்மைதான். பொதுவாக வந்து மேஷத்தில் குரு இருந்தால் கிட்டத்தட்ட காலபுருஷ லக்னத்தில் குரு இருக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ தனக்கு எல்லாம் தெரியும், தான் தான் வந்து சிறந்தவன் அப்படின்ற மனப்பான்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேஷத்தில் வந்து குரு இருக்கும்போது. சரிங்களா? ஆன்மீகம் பற்றிய குழப்பம் வந்து இருக்கும். பொருளாதார முடிவுகளில் தவறான முடிவுகள் சில நேரத்தில் வந்து எடுத்துருவாங்க. அவசரமாக வந்து பண விஷயத்தில் வந்து சில நேரத்தில் அவசரமாக முடிவு எடுத்து சில நேரத்தில் பணத்தை வந்து இழக்கிற நிலைமையும் ஏற்படும். சரிங்களா? பிள்ளைகளால் சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும். சரிங்களா? அந்த பொதுவாக வந்து குரு வந்து குழந்தைக்கு காரகன். இவர் வந்து ஒரு போர்க்கடவுளான மேஷராசியில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சரிங்களா? ஆண் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்களால பிரச்சனைகள் தான் வரும், அதிகமாக எந்த லாபமும் வராது. சரிங்களா? ஸோ குரு இந்த இடத்துல இருக்கும்போது, அதாவது மேஷத்தில் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கும் திறமை, பணம் சம்பாதிக்கும் எண்ணம் போன்றவற்றை கண்டிப்பாக ஏற்படும். மற்றவர்களுக்கு ஒரு நல்ல குருவாக நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும், மற்ற கிரக நிலைகளை பொறுத்து இவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கலாம், இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க மாற்றிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவர்கள், அதாவது ஆசிரியர்கள் தன்னை விட மூத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக வரலாம். சரிங்களா? சரி, அடுத்தது சுக்கிரன். காதல் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து ஏற்படும். பொதுவாக சுக்கிரன் யாரு? மனைவிக்கு காரகன். மனைவியை குறிக்கின்ற சுக்கிரன் மேஷத்தில் ஒரு போர்க்கடவுள் ராசியில் வந்து இருந்தால் என்ன ஆகும்? மனைவி வந்து கொஞ்சம் அதிகாரமிக்கவர்களாக இருப்பாள். யார் பேச்சையும் கேட்க மாட்டாள். சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாகும். சரிங்களா? இன்பங்கள் மீது ஆசை இருக்கும், அதன் மீது நிலைத்த மனப்பான்மை வந்து இருக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பாக வந்து சுக்கிரன் மேஷத்தில் இருக்கும்போது இருக்கும். ஆனால் அது ஒரு நிலைத்து இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். கலை, இசை, அழகு சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதை வந்து ஒரு நேரத்தை வீணடிக்கிற செயல் தானே. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு நிச்சயமற்ற செயல்.
சரிங்களா? ஸோ இதன் மீது கவனத்தை செலுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பாவனை உணர்வு குறைவாக இருக்கும். செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீணாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதாவது வீணடிக்கும் திறமைன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து காசு இருக்கு, இஷ்டம் போல செலவு பண்ணலாம் அப்படின்ற நினைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். காசை வந்து கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கார் வாங்கினா அடிக்கடி மாற்றுவாங்க, செல்ஃபோன் வாங்கினா அடிக்கடி மாற்றுவாங்க. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வந்து பெட்டராக வேணும், இன்னும் வந்து பெட்டராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இது இருக்கும். அடுத்தது சனி. இது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா பொதுவாக சனி வந்து நீசம் அடையும் போது அவங்க அதிகமாக உழைக்க மாட்டாங்க. சரிங்களா? கடுமையான வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணம் வந்து இவங்களுக்கு வராது. சுலபமாக வந்து எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேலை செய்யறதுல வந்து விருப்பம் இருக்காது. ஆனால் தொழில் செய்யலாம், இல்லைனா வந்து சுலபமாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. சரிங்களா? உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து செலுத்தி பணம் பெறணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்காது. சுலபமாக உழைச்சி எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறது அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. இதுவே சனி வந்து இந்த இடத்துல வக்ரம் ஆயிட்டார்னா கடுமையாக உழைப்பாங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்காது. இந்த மாதிரியான நிலைமைகள் வந்து ஏற்படலாம். அடுத்தது ராகு மேஷத்தில். ஆக்ரோஷம், தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அரசியல், தொழில், ஊடகத்துறையில் வெற்றிகளை குவிப்பவர்களாக இருப்பாங்க. தீவிர முயற்சிகள், ஆனால் சில நேரங்களில் சட்டபூர்வமற்ற வழிகளில் வெற்றி தேடும் எண்ணம் இருக்கும். நேர்மையாக வந்து வெற்றி பெறுவாங்களான்னா அது வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மேஷராசி போட்டி போடும் எண்ணத்தை வந்து குறிக்கிற இடம் தான். இந்த இடத்துல ராகு இருக்கும்போது போட்டி போடுவாங்க. குறுக்கு வழியில் போட்டி போட்டு மற்றவர்களை வீழ்த்துவார்கள். நேர்மையான வழிகளை வந்து மற்றவங்களை வீழ்த்த மாட்டாங்க. சரிங்களா? குறுக்கு வழியை தேடி அலைவாங்க. குறுக்கு வழியில் பணம் ஈட்டுறது, குறுக்கு வழியில் பொருள் ஈட்டுறது, இது போன்ற வேலைகளில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து கண்டிப்பாக ராகு வந்து தூண்டுவார். ஆக்ரோஷம், தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து மேஷத்தில் சூரியன் இருப்பதை விட, செவ்வாய் இருப்பதை விட மிக அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கேது மேஷத்தில் இருப்பது ஆன்மீக சிந்தனை குறைவு, வெகு குறைந்த தொடர்புகள், நிறைய பழக்க வழக்கம் வந்து மற்றவங்க கூட வச்சிருக்க மாட்டாங்க. மிக திறமையானவர், கண்டிப்பாக இவர்கள் வந்து மிக திறமையானவர்களாக இருப்பாங்க, ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா தொடர்புகளே கிடைக்கலையே. மற்றவங்களுடைய தொடர்புகளை வந்து விரும்பாமல் தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சரிங்களா? சில நேரங்களில் இந்த ஆன்மீக சிந்தனை வந்து ரொம்ப வந்து தீவிரமாக பின்பற்றுவாங்க. சரிங்களா? என்னடா வந்து முதல்ல வந்து ஆன்மீக சிந்தனை வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆன்மீக சிந்தனை வந்து குறைவாக இருக்கும்போது நிறைய தப்பு செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமான ஆன்மீக சிந்தனையை பின்பற்றி அதற்கு பிறகு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஒரு சில நேரத்தில் கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு நேரத்தில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் அதிகமாக வந்து கடவுளை வந்து நம்பி 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 கடைசியில் ஏமாந்து போய் நாம் முன்னேறதுக்கான காரணம், முன்னேறாமல் போனதுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலேயே பழிய போட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் காலம் கழிச்சு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கேது மேஷத்தில் இருக்கும்போது அதிகமாக நடக்கும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.